இங்கிலீஷ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்க நான் 3 டிப்ஸ் சொல்லவா? 1 மார்க்குக்கு நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் கேட்குறீங்க. 1 மார்க்கை நீங்கள் கரெக்டாக எழுதினாவே போதும். நார்மலாக அதை எழுதினாலும் 1 மார்க்கு தான். உசுரை கொடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் அதுக்கு 1 மார்க் தான். அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் முக்கியமான இடத்துல எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு சொன்ன மாதிரியே தான் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டைட்டில் கொடுத்து எழுதி பழகிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கிரைப் த பியூட்டி ஆஃப் தாஜ்மஹால்னு இருக்குன்னா ஒரு டைட்டில் கொடுத்து ஆன்சர் எழுத பழகிக்கோங்க. ரெண்டாவது டிப், பேராகிராஃப் ரைட்டிங்க்கு. பேராகிராஃப் எழுத போகிறப்பவே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கர்சிவ்ல எழுத போகிறீங்களா இல்லை நார்மலாக எழுத போகிறீங்களான்னு. இதில் ஒரு குத்து அதில் ஒரு குத்துன்னு மட்டும் எழுதிடாதீங்க. என்னோட அட்வைஸ் கர்சிவ்க்கு போகலாம். மூணாவது, சப்ளிமெண்ட்ரி ரைட்டிங். கண்டிப்பாக இதில் ஒரு பேராகிராஃப் எழுத தான் போகிறோம். மேக்ஸிமம் மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பேராகிராஃப் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராவர்ப் எழுதி இப்படி பாக்ஸ் போட்டுருங்க. திருத்துறவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அண்ட் மறக்காமல் டபுள் லைன் போட்டுருங்க. நான் சொன்ன டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வியூஸ் நல்லா போகுது, சப்ஸ்கிரைப் தான் யாரும் பண்ண மாட்டீங்க. இதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.